குவைத் நாட்டிலே வேலை செய்து கொண்டு இருக்கிற ஒருத்தவங்க அவங்களோட தம்பியும் குவைத்தில் இருக்கிறாராம். அவரோட பேர் அஜித் குமார். அப்போ அவர் வேலை இல்லாமல் வெளியில் இருக்கிறாராம். அப்போ அவருக்காக வேலை கிடைக்கும்படியாக ஜெபிக்க சொல்லியிருக்கிறாங்க. நிச்சயமாக சகோதரன் அஜித் குமாருக்காக நாங்கள் ஜெபிப்போம். இப்போது அவருக்காக நாங்கள் வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை பார்க்கிற பொழுது, உபாகமம் 28வது அதிகாரம் 8வது வசனத்திலே, கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேலையிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே உன்னை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. அப்ப சகோதரா அஜித்குமார் சகோதரா, உங்களுக்காக ஆண்டவர் அனுப்பின அந்த தேசம்தான் நீங்க இப்போது இருக்கிற அந்த குவைத் தேசம். அப்ப அந்த தேசத்திலே ஆண்டவர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார். அதே போல நீங்க செய்கிற எல்லா வேலைகளிலுமே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. அப்ப இந்த வசனத்தின்படி அந்த குவைத் தேசத்திலே ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். உங்களுடைய வேலையை ஆசீர்வதிக்க போகிறார். நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்க போகிறீர்கள். உங்களுக்கு நிச்சயமாக ஆண்டவர் நல்ல வேலையை ஆசீர்வதித்து தரப்போகிறார். அப்ப நாங்கள் இப்போ கண்களை மூடி உங்களுக்காக நாங்கள் ஜெபிப்போம். நன்றி ஆண்டவரே, பரிசுத்தரே, உன்னதமானவரே, அப்பா தகப்பனே, இந்த சகோதரனுக்காய் நீ பேசிய வார்த்தைக்காய் நன்றி ஆண்டவரே. இந்த வார்த்தையின்படியே சப்பா இந்த சகோதரனுக்காய் ஆண்டவரே நீர் வைத்த அந்த தேசத்திலே இந்த சகோதரனை நீர் ஆசீர்வதியும். அதே போல தகப்பனே, இந்த அஜித்குமார் சகோதரனுக்கு ஆண்டவரே கூடிய சீக்கிரமாக அந்த குவைத் தேசத்திலே ஆண்டவரே நீர் எந்த இடத்தில் என்ன வேலையை ஆண்டவரே நீர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறீங்களோ ஏசப்பா, உம்முடைய சித்தத்தின்படி உம்முடைய ஏற்ற காலம் ஏற்ற நேரத்திலே அந்த சகோதரனுக்காய் அந்த வேலையை அந்த இடத்தை நீர் ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுக்கும்படியாக நான் செபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த சகோதரனுடைய வேலைக்கு தடையாய் வருகிற எல்லா பொல்லாத சத்துருக்களுடைய வல்லமைகளையும் ஆண்டவரே நஸ்ரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உடைத்து நிர்மூலமாக்கும்படியாக நான் செபிக்கிறேன். ஆவியானவரே, இப்பொழுதே ஆண்டவரே இந்த சகோதரனுடைய வேலையை கர்த்தர் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே தகப்பனே, இந்த ஜெபத்தை கேட்டவரையும் ஆண்டவரே உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ராஜா. அவரையும் ஆசீர்வதிங்க. அவருடைய வேலைகள் ஆசீர்வதிக்கப்படட்டும். ஆண்டவரே, என்ன நோய் நொடி துன்பங்கள் வந்தாலும் ஆண்டவரே அவற்றிலிருந்து இவர்களை முற்றிலுமாக நீங்க விடுதலையாக்கி பாதுகாக்கும்படியாக நான் செபிக்கிறேன். ஆவியானவரே ஆண்டவரே, இந்த சகோதரன் அஜித்குமாரை ஆண்டவரே நீர் விசேஷமாய் ஆண்டவரை நீர் ஆசீர்வதிக்கும்படியாக நான் செபிக்கிறேன். ஆண்டவரை சோர்ந்து போய் உடைந்து போய் ஆண்டவரை மனவேதனையோடு இருக்கிற இந்த சகோதரனுக்கு ஆண்டவரே நீங்க உம்முடைய கரத்தினால் ஆண்டவரை அவரை தொட்டு அவரை ஆசீர்வதித்து அவரை பலப்படுத்தும்படியாக நான் செபிக்கிறேன். கூடிய சீக்கிரமாக என் தேவனால் இந்த சகோதரனுக்கு ஒரு நல்ல வேலை ஆண்டவரே நீங்க ஆயத்தப்படுத்தி கொடுக்கும்படியாக நான் செபிக்கிறேன். இந்த வேலைக்காய் ஆண்டவரை நான் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். ஏசப்பா, உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். விசுவாசத்தோடு இந்த ஜெபத்தை கேட்டிருக்கிறார்கள் ஆண்டவரே. கர்த்தாவே, உம்மை நம்பினவர்களை ஒருபோதும் நீர் கைவிடுவதில்லை ஏசப்பா. தகப்பனே, அந்தபடி ஆண்டவரே இந்த சகோதரனையும் கர்த்தர் தாமே பாதுகாக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிங்க ராஜா. உம்முடைய ஆசீர்வாதங்களையும் ஐஸ்வர்யங்களையும் தடை பண்ணுகிற பொல்லாத சத்ருவானமுடைய வல்லமைகள் அனைத்தையும் நஸ்ரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால கட்டி போடுகிறேனப்பா. தகப்பனே, இப்பொழுதே ஆண்டவரே இந்த சகோதரனுக்கான வேலையை என் தேவன் ஆசீர்வதிக்கும்படியாக ஆண்டவரை முற்றிலுமாக இவர் ஒப்பு கொடுக்கிறேன். கூடிய சீக்கிரமாக அந்த வேலை இவர் கிடைக்கட்டும். நிம்மதியாக அந்த இடத்திலே வேலை செய்யட்டும். உம்முடைய வார்த்தையின்படி இவர் அந்த வேலையிலே ஆசீர்வதிக்கப்படட்டும். அந்த தேசத்திலே இவர் ஆசீர்வதிக்கப்படட்டும். கர்த்தர் இந்த மகனுக்கு உதவி செய்ய போற கிருபைக்காய் உம்முடைய கரத்திலே இவரை ஒப்பு கொடுத்து என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் செபிக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். சகோதரா அஜித்குமார் சகோதரா, நிச்சயமாக உங்களுக்கு ஒரு வேலை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். அந்த வேலையிலே நீங்கள் நிலைத்திருப்பீர்கள். நிச்சயமாக இந்த வார்த்தையின்படி ஆண்டவர் உங்களுக்கு அந்த குவைத் அந்த நாட்டிலே உங்களுக்கு இந்த தேசத்தை தந்திருக்கிறார். அந்த தேசத்திலே நீங்கள் எவ்வளோ காலம் வேலை செய்ய நீங்கள் அந்த முடிவோடு போனீங்களோ அந்த முடிவோடு ஆண்டவர் உங்களை அந்த இடத்திலே நிறைவாய் ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் குறைவுகளை நிறைவாக்குகிறவர். நிச்சயமாக உங்களுடைய குறைவுகள், உங்களுடைய பிரச்சனை, கஷ்ட நஷ்டங்கள் எல்லாவற்றையுமே அவர் பார்க்கிறார். இந்த ஜெபத்தை நீங்கள் உங்களோட ஒரு விசுவாசத்தோடு கேட்டுக்கிறீங்க. நிச்சயமாக உங்களுடைய விசுவாசமே உங்களை ரட்சித்துக் கொள்ளும். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுடைய வேலையை ஆசீர்வதிப்பார். நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள் அவருடைய வார்த்தையின்படி. ஆமேன்.